உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் விலையை வைத்து பெட்ரோலை அவங்கவுங்க தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவிலையும் நம்ம மேஜர் இன்புட்டாக இருக்கிற கச்சா எண்ணெயுடைய விலையை வச்சு தான் பெட்ரோலுடைய ப்ரைஸை டிசைட் பண்ணுறோம். அது இந்தியாவுக்குள்ளார வர்றபோது அது மேலே ஒரு டியூட்டி, அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணுற போது அது மேலே ஒரு டியூட்டி, அதுக்கப்புறம் அது மூமெண்ட்டு ஸ்டேட்டுக்கு வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற ஒரு டேக்ஸு, இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் விலையில் பாதிங்கிறது அரசாங்கத்துக்கு வரியாக போயிடுது. இது ஒரு மேஜர் கன்சர்ன், ஒரு கிரீவன்ஸ் இருக்குது மக்களுக்கு. ஏன் இவ்வளோ விலை, இதை பாதியாக குறைச்சிடலாமேன்னு சொல்லி. இப்போ இந்தியாவில் பார்த்தா நம்மளுடைய மத்திய அரசினுடைய பெரும்பாலான வருமானங்கள் டைரக்ட் டேக்ஸ் மட்டும் இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து தான் வருது. நான் டேக்ஸ் ரெவென்யூ ரொம்ப குறைவு. அப்போது இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவென்யூவில் பெட்ரோலுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு சைஸபிள் அமௌண்ட் இருக்குது. இப்போ அந்த டேக்ஸை அரசாங்கம் குறைச்சிக்கிட்டால் அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் குறைஞ்சிரும். ஏதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனியை விற்கணும் அல்லது கடன் வாங்கணும். செய்ய வேண்டிய எல்லா வெல்ஃபேரும், கொடுக்க வேண்டிய எல்லா சம்பளமும், பென்ஷனும், ஊதிய உயர்வுகளும் எல்லாம் கொடுத்தாகணுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு பணம் தேவை. அந்த பணம் வரி மூலமாக வர வேண்டிய ஒரு அவசியம். அந்த வரியை குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் அரசாங்கம் கண்டினியூஸாக அந்த ஒரு லெவலில் இருக்கிறது அதே லெவலில் இருக்கட்டும்னு அவங்க வரியை வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் போன்ற EPA 2 போது விலைவாசியில் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கச்சா எண்ணெய் ரொம்ப விலை உயர்ந்தது. அவங்க சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க, மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தற்செயலாக இந்த பிஜேபி கவர்மெண்ட் 2013 வந்த பிறகு வேர்ல்டு மார்க்கெட்டிலே கச்சா எண்ணெயுடைய விலை சாஃப்ட் ஆகிடுச்சு. அது விலை குறைஞ்சி ஒரு ரொம்ப ஒரு கன்சிடபிளாக குறைஞ்ச பிறகு அந்த சமயத்தில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து விலையை அதுக்கு ஈக்குவலாக இலாஸ்டிக்காக குறைச்சிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா பெட்ரோல் விலை ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருக்கலாம். ஒரு 65 ரூபா அப்படி கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வர்ற வரி வருமானத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டாம். மேலும் இதில் ஒரு வாய்ப்பு இருக்கிற பொழுது நம்ம சப்சிடியை கட் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் சப்சிடியை கூட நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா சப்சிடி என்பதும் ஒரு பெரிய செலவு தான் அப்படின்னு தீர்மானித்து கொண்டு உலக அரங்கில் இறங்கின விலை இறக்கத்தை இவரோட பட்ஜெட்டுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவருடைய செலவை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இது வருத்தம். பெட்ரோல் ப்ரைஸஸை டீசல் ப்ரைஸு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் விலை ரொம்ப குறைஞ்சிருமே. ஜிஎஸ்டி வந்த பிறகும் ஜிஎஸ்டினுடைய பவரும் ஈக்குவலாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. 50-50% போடலாம். இப்போ 28% டேக்ஸ்னால் 14% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 14% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்குது. இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்கிற வரிகளை குறைச்சி அதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் லாஸ். தமிழ்நாட்டில் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. இவங்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்குது. இவங்க பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் இவங்களுக்கு வரக்கூடிய பெட்ரோலியத்துலேருந்து வரக்கூடிய இன்கம் கம்மியாகிடும். அப்போது வெல்ஃபேர் பண்ண முடியாது அல்லது கடன் வாங்கணும். இப்போ தமிழ்நாடு அரசினுடைய கடன்களே பல லட்சம் கோடி ஆகிடுச்சு. நம்ம அடிக்கடி பேசுனது. மத்திய அரசுக்கும் அது மாதிரி ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்குது. அமெரிக்காவினுடைய அரசாங்கமே கடன் ரொம்ப அதிகமாக வாங்கி ஒரு ஆண்டிற்குள்ளார அவர்கள் வாங்கிய கடன் தொகை என்பது அவங்க ஜிடிபியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே போய் அரசே ஸ்தம்பித்து போகிற ஒரு நிலைமை வந்தது. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் அவங்க கடன் வாங்கி மேற்கொண்டு சம்பளம் கொடுத்தாங்க. கடன் ரொம்ப அதிகமாக வாங்கினதுனால ஐஸ்லாண்டு, ஸ்பெயின், அந்த மாதிரி பல அயர்லாண்டு, பல கண்ட்ரிகளே கவர்மெண்ட்டே திவாலாகிற நிலைமை. ஸோ ஒரு மத்திய அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கலாம், மாநில அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கலாம், இதெல்லாம் ஒரு வரம்பி மீறி போகுதுங்கிறதுக்கு தான் 2003ஆம் ஆண்டு ஒரு சட்டம் போட்டாங்க. பட்ஜெட் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003ன்னு பேர். அதில் 2007-8 வாக்கில் நீங்கள் ஒரு ஆண்டு முழுக்க ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் 3% தான் உங்களுக்கு கடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்தது. அவங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு 4.5% இருந்தது. ஆஸ் அகெயின்ஸ்ட் டிசைரபிள் 3%. பிஜேபி கவர்மெண்ட் வந்தபோது 4.4% இருந்தது ஃபிஸ்கல் டெபிசிட்டு ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. அதை இவங்க கான்ஸ்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்போம் என்று இப்போ இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகளை முடிச்சுட்டு போகிற போது கிட்டத்தட்ட 3.3% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சப்சிடியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் தே ஹவ் ஸ்கோர்ட் வெல். ஸோ இதுதான் இந்த கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கிற ஒரு கடன் குறைத்து அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை தவிர்ப்பதற்காக சப்சிடியை குறைச்சிருக்காங்கன்னு இது புரிந்துக்கலாம்.
என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.